நீங்க போட்டோல பாக்குற இந்த பையன் இன்னைக்கு உயிரோடவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. லவ் பண்ணா சாகடிச்சிடுவீங்களா? கேஸ்டுக்காக ஆணவ கொலை பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? கவின் வந்து சென்னை டிசிஎஸ்ல 12 எல்பிஎஸ் சேலரியில வேலை பார்த்திருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் தான். சோ வெல் செட்டில் ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாம கவின் வந்து யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் வேற. சோ இதுக்கு மேல ஒரு பையன்கிட்ட என்னதான் உங்களுக்கு வேணும்? வீக்கெண்ட்ல கவின் அவரோட சொந்த ஊரான திருநெல்வேலி பக்கத்துல இருக்க பாளையங்கோட்டைக்கு போயிருக்காரு. அப்ப அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதனால பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு வெளியில வந்திருக்காரு. கவின் ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ண பொண்ணோட தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று இருக்கான். இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டு கவினை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சாதி பேரை சொல்லி கவினை அசிங்கமா திட்டி இந்த மாதிரி உங்க ஜாதிக்கு எங்க ஜாதி பொண்ணு கேக்குதான்னு சொல்லிட்டு சராமரியா வெட்டி கொண்டு இருக்கான். எனக்கு இதுல என்ன கஷ்டமா இருக்குன்னா, கவின் லவ் பண்ண பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே எஸ்ஐயா. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம போலீஸ் கிட்ட போவோம். இப்ப போலீஸோட பையனை இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இந்த 2025ல ஏகப்பட்ட விஷயம் டெவலப் ஆயிருக்கு. ஆனா இந்த ஜாதி வெறி மட்டும் இன்னும் அடங்கவே அடங்கல. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கவினுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்.